தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்று பரவும் தகவல்கள் அனைத்தும் யூகங்களே என்றார். தேர்தல் கூட்டணிக்கு தாங்கள் அவசரப்படவில்லை என்றும் மக்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப கூட்டணி வைக்கப்படும் என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். இதுவரை 4886 பேர் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்துள்ளதாகவும் வரும் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மாவட்டம் வாரியாக நேர்காணல் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏழை எளிய மக்களின் நலன் சார்ந்து தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் கூட்டணி குறித்து உடனடி அவசரம் தேவை இல்லை என்று கருதுகிறது. நாங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் மனதிலே வைத்து செயல்படவில்லை. மக்களுடைய மனநிலையை வைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது. அதன் அடிப்படையிலே மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்கும். சென்னை வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி போதாது என்று குறிப்பிட்ட ஜி.கே. வாசன் மேலும் 1500 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அவிநாசி அத்திக்கடவு இணைப்பு திட்ட போராட்டத்தில் உள்ளவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.